Morning students, I am talking about the topic name is capital account from partnership accounting. Capital accounting la vandu two methods irukku. First method vandu fluctuating method. So adukana format da idu. Debit side credit side nu solli நம்ம செப்பரேட்டா காலம் பிரிச்சுக்கணும். First date particulars எத்தனை பார்ட்னர்ஸ் வந்து பிஸ்னஸில் இருக்காங்களோ அந்த பார்ட்னர்ஸ்க்கான காலம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ டெபிட் சைடு என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வரும்னு பார்க்கலாம். டு கேஷ் அண்டு பேங்க் அக்கௌண்ட். சரிங்களா? அடுத்தது கேபிட்டல் வித்ட்ரான். பேங்க் அண்டு கேஷ் ரெண்டுமே வந்து நம்ம அமௌண்ட் வந்து எடுத்துருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா நம்ம இதில் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு டு டிராயிங்ஸ் அக்கௌண்ட். டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அக்கௌண்ட். ஏன்னா எடுப்பு மீதான வட்டி ரெண்டுமே என்ன பண்ணணும்னா டெபிட் சைடு எடுத்து எழுதணும். அடுத்தது டு ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். சரிங்களா? நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ அவங்களோட ரேஷியோ படி என்ன பண்ணுவோம்னா நம்ம 3 பார்ட்னர்ஸ் இருந்தாங்க 4 பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ரேஷியோ விகிதத்தை என்ன பண்ணுவோம்னா அந்த பார்ட்னர்ஸ்க்கு வந்து பிரித்து கொடுப்போம். ஸோ அதான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அடுத்தது டு பேலன்ஸ் கேரி டவுன். நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைடு என்னென்ன டிரான்சாக்ஷன் வரும்னு பாருங்கள். பை பேலன்ஸ் ட்ரா டவுன் அப்படிங்கிறது அவங்க பிஸ்னஸில் எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பை பேலன்ஸ் ட்ரா டவுன் சொல்லி எடுத்து எழுதுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பை கேஷ் அண்டு பேங்க் அக்கௌண்ட். இதுனா அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட். என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்னர்ஸ் வந்து பிஸ்னஸில் வந்து இன்வால்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் எப்போயுமே நம்ம கிரெடிட் சைடு தான் எடுத்து எழுதணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். அவங்க வந்து என்னாச்சு கேபிட்டல் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னாச்சும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை எடுத்து எழுதணும். அடுத்தது பை சேலரி. பார்ட்னர்ஸ்க்கு என்ன புதுசாக சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த சேலரி எடுத்து நம்ம எழுதணும். பை கமிஷன். அதே மாதிரி கமிஷன் வாங்கியிருந்தாலும் என்ன பண்ணலாம் அந்த அதாவது கிரெடிட் சைடு எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு பை ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். எதனாச்சும் ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ணணும் 3 பார்ட்னர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரேஷியோ படி பிரித்து கொடுக்கணும். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா கிரெடிட் சைடு எழுதணும். லாஸ் வந்துச்சுன்னா டெபிட் சைடு எழுதணும். இதான் வந்து ஃப்ளெக்சிவேட்டிங் மெத்தடோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபிக்ஸட் மெத்தட். ஃபார்மேட் டெபிட் சைடு கிரெடிட் சைடு எப்போதும் என்ன பண்ணணும் செப்பரேட்டாக காலம் பிரிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து பர்டிகுலர்ஸில் என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் வரும் அப்படின்னா டு கேஷ் பேங்க் அக்கௌண்ட் கேபிட்டல் வித்ட்ரான். சரிங்களா? நம்ம அமௌண்ட் என்னாச்சும் எடுத்துருந்தால் மட்டும்தான் என்னென்னா இதில் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு டு பேலன்ஸ் கேரி டவுனில் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணணும் நம்ம இங்கே எடுத்து எழுதணும். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா டெபிட் சைடு வரக்கூடியது. கிரெடிட் சைடு என்னென்ன வரும் அப்படின்னா பை பேலன்ஸ் ப்ராட் ஆன் ஓப்பனிங் கிரெடிட் பேலன்ஸ். சரிங்களா? நம்ம ஓப்பனிங் கிரெடிட் பேலன்ஸை மட்டும் என்ன பண்ணணும் கிரெடிட் சைடு எடுத்து எழுதணும். அடுத்தது பை கேஷ் அண்டு பேங்க். எதனாலும் நியூவாக வந்து புதுசாக வந்து கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த என்ட்ரி வந்து நம்ம கிரெடிட் சைடு எடுத்து எழுதணும். இப்போ நம்ம பார்த்த ஃபார்மேட்டில் ஒரு சம் பார்க்கலாம். சரிங்களா? On 1st January 1994, A, B and C enter into partnership contributing rupees 2,50,000, rupees 1,30,000 and rupees 1,20,000 respectively and sharing profit in the ratio of 5:3:2. B and C entitled to a salary of rupees 16,000 14,500 respectively for year. என்னன்னா 1st January 1994 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏபிசி அப்படிங்கிற 3 பார்ட்னர்ஸும் எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2,50,000 1,30,000 1,20,000 3 பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை வந்து எந்த ரேஷியோ படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா 5:3:2 அப்படிங்கிற விதத்தில் என்ன பண்ணியிருக்காங்க பிரிச்சுக்கிறாங்க. அடுத்தது பிசி 2 பேருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் சேலரி வாங்கியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் சேலரி வாங்கியிருக்காங்க அப்படின்னா 16,000 14,500 ரூபாய் சேலரி வாங்கியிருக்காங்க 2 பேரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டு பி அலோவ் தி 5% per interest to be சார்ஜ் இன் ட்ராயிங். என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% கொடுத்துருக்காங்க. அடுத்தது ட்ராயிங்ஸ்லையும் 5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது டியூரிங் தி இயர் ஏ வித் ட்ரான் rupees 40,000, B 25,000, C 15,000. Interest being A rupees 2,250, 1,125, 725. Profit on 1994 before the above mentioned adjustment was rupees
71,400 show the profit distribution and also prepare capital account. சரிங்களா, இதில் வந்து 2 அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட்னா ஃப்ளெக்சிவேட்டிங் கேபிட்டல் மெத்தடும் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சம்பளம் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து எடுத்து எழுதிக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒர்க்கிங்ஸாக நான் எடுத்து எழுதியிருக்கேன். எப்போதுமே நம்ம சம் போடும்போது இது மாதிரி சம் போடும்போது என்ன பண்ணால் ஒர்க்கிங்ஸ் எடுத்து எழுதணும். நம்ம எப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1 ஜனவரி 1994 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா, அடுத்தது அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க கேபிட்டல் அப்படிங்கிறது. ஏ வந்துட்டு 2,50,000, பி வந்துட்டு 1,30,000, சி வந்துட்டு 1,20,000 என இவங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கேபிட்டல். அடுத்தது எந்த விதத்தில் அவங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸஸாக அவங்களோட ஷேரிங் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:3:2. அடுத்தது சேலரி ரிசீவ்டு, யார் யார் வந்து சேலரி எவ்வளோ அமௌண்ட்டில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. பி வந்துட்டு 60,000, சி வந்துட்டு 14,500. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கால்குலேட் பண்ணணும். எவ்வளோனா 5% கால்குலேட் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அமௌண்ட் வந்து பிஸ்னஸில் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அதுலேருந்து தான் நம்ம பண்ணணும் 5% இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ 2,50,000 × 5/100 போட்டோம்னா 12,500. அடுத்தது பி 1,30,000 × 5/100 போட்டோம்னா 6,500. அடுத்தது சி 1,20,000 × 5/100 = 6,000. அடுத்து நம்ம வந்து ட்ராயிஸ் கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி தான் என்ன பண்ணணும், ட்ராயிஸ் 5% கால்குலேட் பண்ணோம்னா ஏக்கு வந்து 2,250, பிக்கு வந்து 1,125, சிக்கு வந்து 725. பிஃபோர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 71,400. இப்போ நம்ம ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தட் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். நம்ம அந்த ஃபார்மேட் படி தான் என்ன பண்ணோம் இது வந்து அப்ளை பண்ண போகிறோம். 2 drawings, ஏ 40,000, பி 25,000, சி 15,000. 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு 2,250, 1,125, 725. அடுத்தது பை பேங்க் நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் கேபிட்டல் அப்படிங்கிறது. ஏ வந்துட்டு 2,50,000, பி வந்துட்டு 1,30,000, சி 1,20,000. பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். அது வந்து 12,500, 6,500, 6,000. அடுத்தது பை சேலரி, இதில் வந்துட்டு ஏ வந்து சேலரி வாங்கலை, பிசி 2 பேர் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேலரி வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க அக்கௌண்ட்டில் மட்டும் நம்ம என்ன அப்ளை பண்ணியிருக்கோம் 16,000, 14,500. அடுத்தது பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 10,000, 6,000, 4,000. ஸோ ஓவரால் டோட்டல் வந்து இந்த சைடு தான் என்ன பண்ணுறது அதிகமாக இருக்குது, இந்த சைடு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த டோட்டல் அமௌண்ட்டோட இங்கே லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு பேலன்ஸ் கேரி டவுன். சரிங்களா, ஸோ இது ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தட். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபிக்ஸட் மெத்தட் போட போகிறோம். சரிங்களா, ஃபிக்ஸட் மெத்தட் கண்டுபிடிக்க நம்மளுக்கு வந்து கேபிட்டல் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் டு பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லி நம்ம கேபிட்டல் அமௌண்ட்டை எடுத்து எழுதிக்கணும். ஏக்கு வந்துட்டு 2,50,000, பிக்கு வந்து 1,30,000, சிக்கு 1,20,000. ஸோ எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே கிடையாது. ஸோ இந்த சைடு கொண்டு போகும்போது என்ன ஆகுனா பை பேங்க் அப்படின்னு சொல்லி காட்டுவோம். ஸோ அதை வந்து ஏக்கு வந்து 2,50,000, பி 1,30,000, சி 1,20,000. ஸோ 2 சைடுமே வந்து என்ன பண்ணினா நம்ம டேலி பண்ணி